அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபியாலும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஸ்தபா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தாலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள், குறிப்பாக நம்ம இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாக. பேரன்பிற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இன்று ஹயாத்துல் இஸ்லாம் அகாடமியின் சார்பாக நடத்தப்பட்ட சூரா யாசின் ஆய்வு கட்டுரை, அதனுடைய முடிவு நாள், அதனுடைய பரிசு வழங்கும் நாள் நிகழ்ச்சியாக இன்று நடத்தி கொண்டு, அதுவோடும் ரமலானில் கேள்வி பதில் நடத்தினோம்னா அதனுடைய பரிசு வழங்கும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை நமது மதரசா ஆசிரியர் சித்திக் ஹசரத் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தி தருவார்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு பரிசு வழங்கி சிறுபுரை வழங்க இருக்கிறார்கள் நமது அருகாமையில் இருக்கக்கூடிய நடுக்கடை முஹைதீன் ஆண்டவர் ஜும்ஆ பள்ளிவாசலுடைய இமாம் முஹம்மது இப்ராஹிம் குதுசி ஹசரத் அவர்கள் சிறப்புரையும் நிகழ்த்துவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பமாக கிராத் அப்துல் லத்தீஃப். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. அடுத்தபடியாக நாம் நடத்திய யாசின் சூரா ஆய்வு கட்டுரையின் போட்டி கிட்டத்தட்ட ஒரு 80-85 பேர்கள் கலந்து கொண்டார்கள். திருப்பந்துருத்தி, கண்டியூர், தஞ்சாவூர், செங்கிப்பட்டி, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, செம்பைப்பட்டினம் போன்ற ஊர்களில் இருந்தெல்லாம் நமக்கு கட்டுரை எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் பலரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி யாசினை பற்றி ஆய்வு செய்து கட்டுரை எழுதி அனுப்பியிருந்தார்கள். அதில் நல்லா எழுத நபர்களுக்கு அதில் ஒரு 15 நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த 15 நபர்களை இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் அவங்களுடைய பேர், ஏன்னா யாரையுமே நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் போட முடியாத சூழலினால அவங்கள பேப்பர் எழுதி அவங்க பேரை எழுதி குலுக்கி போட்டு யாருக்கு வருதோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் செகண்ட் தேர்டு பரிசு இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக நமது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நமது நண்பர் நடுக்கடை முஹைதீன் ஆண்டவர் ஜும்ஆ பள்ளிவாசலின் இமாம் முஹம்மது இப்ராஹிம் அல் குதுசி ஹசரத் அவர்கள் தங்களுக்கு முன்னாலே உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين
الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழிநடந்த அத்துணை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த ஒரு சிறப்புமிகு சபையில் அமர்ந்திருக்கிற நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இந்த மை குழக்கிறது சவுண்டோட கண்ணிமிக்க என்னை விட மூத்த சகோதரர், நண்பர் இப்னு மாலிக் ஹஸ்ரத் அவர்களுக்கும், இந்த மதரசாவின் உஸ்தாதாக பணிபுரிகிற சித்திக் உஸ்தாத் அவர்களுக்கும், இந்த மதரசாவினுடைய உழைப்புக்காக இருக்கிற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் குறைவற்ற செழிப்பையும் சிறப்பையும் அல்லாஹ் வழங்கட்டுமாக என்று துஆ செய்வதோடு சின்ன உரைதான், 10 அல்லது 15 நிமிடம் தான். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மதர்சா மாணவிகள் இருக்கிறீர்கள். இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய சமுதாயங்களிலே மிகச்சிறந்த சமுதாயம் என்று நம் சமுதாயத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான் என்கிற வசனத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ் திருமறையில் அப்படித்தான் பதிவு செய்கிறான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸ். இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய சமுதாயங்களிலே மிகச்சிறந்த சமுதாயம் எதுவென்றால் அது நீங்கள் தான். உங்களைத்தான் நான் அப்படி அனுப்பி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது குறித்து நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எதில் நாம் சிறந்த சமுதாயம்? நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஆயுள் காலங்களுடைய அளவு சராசரியாக 60 to 70. மிஞ்சி போனால் எங்கேயாவது ஒரு இடத்தை நீங்கள் கண்டிருக்கலாம். அது கிண்ண சாதனையாக பதிவு செய்துவார்கள். 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு, 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு அப்படின்னு நீங்க பதிவு செஞ்சிருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. நம்முடைய ஆயுட்காலம் மிக மிக கம்மி தான். ஆனால் நமக்கு முன்னிருந்த சமுதாயத்தினுடைய ஆயுள் காலங்கள் எல்லாம் அதிகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த சமுதாயங்கள் ஆயுட்காலங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தார்கள், அதிகமான அமல்களை செய்தார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, பனு இஸ்ரவேலர்கள் ஒருவர் என்ன செய்தார், 1000 மாதங்கள் பகலெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்தார். 1000 மாதங்கள் இரவுகளில் அவர் என்ன செய்தார், அல்லாஹ்வை தொழுது மட்டுமே தன் வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டார். இதை பெருமானார் சொன்னதும் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு அதிகமான ஆயுட்காலங்கள் கொடுக்கப்பட்டு அதிகமாக அல்லாஹ்வை அமல் செய்தவர்கள் நமக்கு முன்னிருந்த சமுதாயம். நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், கம்மியான ஆயுட்காலம் தான் கொடுத்திருக்கிறான். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் நம்மளை விட நமக்கு முன்னிருந்த சமுதாயம் நிறைய அற்புடைகளை பெற்றிருக்கிறார்கள். நிறைய விஷயங்களில் அவர்கள் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். நமக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் எல்லாம் மலைகளை தன் வீடாக ஆக்கி கொண்டார்கள், கைகளால் குடைந்து குடைந்து. இப்படி சக்தி, ஆயுள் என எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலும் நம்மிட சிறந்த சமுதாயமாக நமக்கு முன்னிருந்த சமுதாயம் இருந்தது. ஆனால் நம்மளை அல்லாஹ் என்ன சொல்கிறான், சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான். எதில் நாம் சிறந்த சமுதாயமாக மாறப்போகிறோம்?
எதில் நாம் சிறந்த சமுதாயம் தெரியுமா? அதையும் அல்லாஹ்வே சொல்கிறார். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். நான் அனுப்பியிருக்கிற மக்களிலே நீங்கள் தான் மிக சிறந்தவர்கள். எதில் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீயதை தடுக்கிறீர்கள். இதில் தான் நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நல்லதை ஏவுவதும் தீயதை தடுப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக உன்னதமான செயல். அந்த செயலால் தான் நாம் சிறந்த சமுதாயமாக கருதப்படுகிறோம், சிறந்த சமுதாயமாக போற்றப்படுகிறோம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சூரத்து யாசினுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சூரா சூரத்து சாத் என்கிற அத்தியாயம். அதிலே அல்லாஹ் என்ன செய்கிறான்? 41வது வசனத்தில் சொல்கிறான், வதுகுர் அப்தனா அய்யூப். அய்யூப் என்கிற நம்முடைய அடியாரை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அய்யூப் அப்படின்னு ஒரு நபி இருந்ததா நீங்க வரலாறு படிச்சிருப்பீங்க. குர்ஆன்ல கூறப்பட்ட 25 நபிமார்கள் அவங்களும் ஒரு ஆள். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு. அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனை எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். எந்த அளவிற்கு கடுமையான சோதனை அப்படின்னா, உடல் முழுக்க புண்ணு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊசி நுழைகிற இடம் இருக்கல்லவா, அந்த இடம் கூட விடப்படவில்லை. அந்த அளவிற்கு எல்லா இடத்திலும் புண் என்று இப்னு கஸீர் இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்ப அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத்தினுடைய விரிவுரையில் தப்சீரு தபரி, தப்சீர் இப்னு அபி ஹாத்திம், தப்சீர் இப்னு கஸீர் என்கிற 3 குர்ஆன் விரிவுரை கிதாபில் பதிவு செய்திருக்கிற ஒரு சிறு சம்பவத்தை சொல்லிவிடுகிறேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடல் முழுக்க புண்ணு, கடுமையான அளவிற்கான புண்ணு. எந்த அளவிற்கு என்றால் அந்த புண்ணில் சீலு சலம் வச்சு எதுவுமே பண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா சோதனை கொடுத்தான். அவர்களே கேட்டார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நாவை மட்டும் விட்டுவிடு, நாவிலும் புண் வர இருக்கு, அந்த நாவு நல்லா இருந்தாதான் உன்னை நான் தஸ்பீஹ் செய்ய முடியும், அதை மட்டும் காப்பாற்று என்று கேட்டார்கள். அந்த அளவிற்கு கடுமையான புண். எத்தனை வருஷம் அந்த புண்ணில் அந்த சோதனைக்காக சோதனையில் இருந்தார்கள் என்றால் 18 வருஷமா இருந்தாங்க. அந்த 18 வருஷமா அவங்க சோதனையில இருந்தப்போ அவங்க கூட இருந்த எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இப்படி புண்ணு இருந்தா யார் பக்கத்துல இருப்பா? நண்பர்கள், சொந்தக்காரங்க, அவர்கள் மனம் முடித்திருந்த மனைவிமார்கள் அத்தனை பேர் போயிட்டாங்க. 3 பேர் மட்டும் இருந்தாங்க. ஒன்னு ரஹீமா என்கிற மனைவி, அடுத்து 2 நண்பர்கள். இந்த 2 நண்பர்களும் தினமும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வருவார்கள். பார்த்து உடல்நலம் விசாரித்து விட்டு அவர்களோடு உரையாடி விட்டு செல்வார்கள். அப்படி ஒரு நாள் வர்றப்போ 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த 2 நண்பர்கள், அய்யூப் ஒரு நபி, அவருக்கு போய் அல்லாஹ் இப்படி சோதனை கொடுத்திருக்கிறானே, 1 வருஷமா 2 வருஷமா 18 வருஷமா கஷ்டப்படுறார். ஒரு நபி அல்லாஹ் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவானா? ஆனா அவர் ஏதோ ஒரு பெருசா தப்பு பண்ணிருக்காரு அய்யூப், அதனாலதான் அல்லாஹ் இப்படி அவரை சோதிக்கிறான். ஒரு நபி அல்லாஹ் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டான்ல, இப்படி கஷ்டப்படுத்துறானா, இவர் ஏதோ பெருசா தப்பு பண்ணிருக்கிறாரு, அதனாலதான் அல்லாஹ் இப்படி கடுமையா சோதிக்கிறான் அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் பேசணும்னு இன்னொருத்தர் சொன்னார், வேணாம்பா அதை பத்தி எல்லாம் பேசாத, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டானது அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு வந்துடுறாங்க கரெக்டா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்த உடனே இன்னொரு நண்பர் போட்டு கொடுத்துறாரு, எங்க வர்ற வழியில இந்த ஆள் இப்படி எல்லாம் சொன்னா, உங்களை அல்லாஹ் இந்த அளவுக்கு சோதனை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஒரு பெருசா தப்பு பண்ணிருக்கீங்களா, அதனாலதான் அல்லாஹ் இந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறான் அப்படின்னு இந்த மனிதர் சொல்றாரு அப்படின்னு தன்னுடைய நண்பரை போட்டு கொடுத்துறாரு. இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்திக்கிறார்கள், அப்படிதான் தப்பு பண்ணிருக்கனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கான் போல. யோசனை பண்ணி பாக்குறாங்க, ஏதாவது தப்பு பண்ணிருக்குமா. நன்றா யோசனை பண்ணிவிட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நண்பர்களே, இதுவரைக்கும் என் வாழ்நாளில் சிறிய தவறோ பெரிய பாவமோ சிறிய பாவமோ எதையும் நான் செய்யல. ஆனால் ஒரு சின்ன சறுக்கல் இருக்கு. என்ன தெரியுமா அந்த சறுக்கல்? ஒரு நாள் நான் பாதையில் நடந்து வந்துகிட்டு இருந்தேன். அப்படி பாதையில் அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்போ
ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல பொய்யாக பேசி இருவரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அத நான் பார்த்தேன். பார்த்துட்டு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அதை தடுக்காம வந்துட்டேன். அந்த ஒரு தவறு தான், அந்த ஒரு சின்ன சறுக்கல் தான் செய்தேன். பின்னாடி யோசிச்சேன், இந்த மாதிரி 2 பேர் நம்ம முன்னாடி சண்டை போட்டு இருக்கிறாங்களே, நம்ம தடுத்திருக்கலாம் அல்லவா, அதை செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு நான் வேதனைப்பட்டிருக்கேன். கொஞ்சம் மனசு எனக்கு நெருடலா இருந்திருக்கு அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இதை பதிவு செய்கிறார்கள். இதை சொல்லிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு கெட்டது தன் கண் முன்னாடி நடந்து அதை தடுக்காமல் விட்டதற்காக இத்தனை வருடங்களாக அல்லாஹ் சோதனை கொடுத்திருக்கிறான் என்றால் நாம் முடிவு செய்ய வேண்டும். நம் கண் முன்னாடி ஒரு கெட்டது நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை நாம தடுக்கணும். அதை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் நம்மளை என்ன செய்து விடுவான், சோதனைக்கு உள்ளாக்கி விடுவான், நாம் கஷ்டத்தில் ஆழ்ந்து விடுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, உங்க கண் முன்னாடி ஒரு தவறை நீங்கள் கண்டீர்கள் என்றால் கரங்களால் தடுங்கள். உங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா கரத்தால தடுத்துருங்க. இல்ல முடியலையா வாயால சொல்லுங்க, டேய் தப்புடா செய்யாதடா, இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லுங்க. அதுக்கும் உங்களால முடியலன்னா மனதால் நினையுங்கள், யா அல்லாஹ் இப்படி ஒரு தப்பு நடக்குது, இப்படி ஒரு அநீதம் நடக்குது, யா அல்லாஹ் நீ இதை தடு என்று அல்லாஹ்விடம் துஆவாது கேளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உன்னதமான செயல் குறித்து தான் யாசின் சூரா சொல்கிறார். அதனாலதான் யாசினுடைய ஆய்வு கட்டுரையாக நாம் இன்றைக்கு இந்த போட்டியை வைத்திருக்கிறார்கள். அந்த யாசின் சூரா சொல்லுகிற ஒரே செய்தி இதுதான், அனிதம் கண்டால் அதை உன் கரங்களால் தடு, கரத்தால் முடியவில்லை என்றால் வாயால் தடு, வாயால் முடியவில்லை என்றால் மனதாலே தடு என்று யாசின் சூரா சொல்கிறார். யாசின் சூராவிலே ஒதரிப் லஹும் மஸல் அஸ்ஹாபுல் கரியா என்கிற ஒரு வசனத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த வசனத்திலிருந்து தொடர்ந்து ஒரு 10-15 வசனம் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அனுப்பப்பட்ட ஒரு 3 தூதர்கள் அந்தாக்கியா அப்படிங்கிற கிராமத்துக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. ஒரு நீண்ட சம்பவம் நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு 3 தூதுவர்கள் சாதிக், சதுக், ஷமுல் அப்படிங்கிற ஒரு 3 பேர், ஷலும் அப்படின்னு 3 பேர் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. அந்தாக்கியா கிராமத்துல யாரும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தர் மட்டும் ஏத்துக்கிட்டார். அவர் ஒரு தச்சர், ஹபீப் அப்படிங்கிற ஒரு பேர். சூரத்து யாசினுடைய சாஹிப் என்றால் ஹபீபு நஜ்ஜார் என்று சொல்வார்கள். அந்த ஹபீபு நஜ்ஜார் மட்டும் ஏத்துக்கிட்டார் இஸ்லாம். இப்ப இந்த 3 தூதுவர்களும் இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுனால அந்த ஊர் மக்களே அடிச்சு அவங்களை கொல்ல பார்த்தாங்க. ஒரு 3 நபிமார்கள் எல்லாம் சேர்ந்து ஊரே சேர்ந்து அடிக்கிறப்போ இந்த ஹபீபு நஜ்ஜார் தடுத்தார். அதைத்தான் யாசின் சூரா சொல்கிறார். அந்த கிராமத்துடைய கடைக்கோடியில் இருந்த ஒரு தூதுவர், ஒரு மனிதர் என்ன செய்தார், விரைந்தோடி அதை தடுத்தார். 3 பேர் ஊரே சேர்ந்து அடிக்கிறப்போ அந்த ஊரால் தடுத்தார். ஏன்பா நபிகளை போய் அடிக்கிறீங்க, அவங்க அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக நீங்கள் அவரை கொல்ல பார்க்கிறீர்கள், இப்படி செய்யாதீங்க அப்படின்னு ஹபீபு நஜ்ஜார் தடுக்கிறார். நீ என்னடா தடுக்கிற அப்படின்னு சொல்லி ஹபீபு நஜ்ஜாரை போட்டு அடிச்சு அவரை கொலை செய்கிறார்கள். அவரை கொலை செய்யப்பட்டதும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருடைய ஆன்மாவை எடுத்து நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று குர்ஆனிலே சொல்கிறான். வக்கீலதுல் ஜன்னா, அவருடைய ஆன்மாவை பிடித்து நீங்கள் சொர்க்கத்தில் சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஒரு அநீதத்தை அவர் தடுத்தார். ஹபீபு நஜ்ஜார் என்கிற சூரத்து யாசினுடைய சாஹிப் அவர்தான். ஒரு அநீதத்தை தடுத்தார். அந்த அநீதத்தை தடுத்ததால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தார். அப்ப நல்லதை ஏவி தீயதை தடுத்தால் சொர்க்கம் உண்டு. அநீதத்தை தடுத்து நல்லதை ஏவினால் அதை ஏவாமல் விட்டால் உங்களுக்கு சோதனைகள் வரும். நல்லதை ஏவி தீயதை தடுத்தால் சொர்க்கமும் கிடைக்கும். நல்லதை ஏவி தீயதை தடுக்காமல் இருந்தால் நீங்கள் சோதனைக்கும் உள்ளாகுவீர்கள். இது எங்க நீங்க கத்துக்குவீங்க? எது நல்லது, எது கெட்டது, எது நீதம், எது அநீதம், எது நன்மையானவை, எது கெட்டையானவை, எது தீமையானவை என்பதை எங்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் மதரசாவில் மட்டும்தான்.
அதுவும் நீங்கள் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டால்தான். அது எது கத்துக் கொடுக்கும் என்றால் அது மதர்சா தான் கத்துக் கொடுக்கும். அப்படி ஒரு உன்னதமான மதர்சா இங்கு நடக்கிறது. அந்த மதர்சாவிற்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சரியாக முறையாக அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள். நீங்கள் அனுப்பினால் நல்லதை தெரிந்து கொள்வார்கள், தீயதை தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொண்டால் நல்லதை ஏவுவார்கள், கெட்டதை அவர்கள் தடுப்பார்கள். இது எல்லாவற்றையும் விட ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் நல்லதையும் கெட்டதையும் தெரிந்து கொண்டாலே போதும், அந்த குடும்பத்தை அவள் சீராக்கி விடுவார். அப்படி ஒரு உன்னதமான பெண்கள் மதர்சா தான் இந்த மதர்சா நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பெண் மக்களை நீங்கள் அனுப்புங்கள். உங்கள் பெண் மக்களுக்கு தெரிய வேண்டும் எது நீதம், எது அநீதம், எது நல்லது, எது கெட்டது. அதை பெண் மக்கள் உணர்ந்து கொண்டாலே போதும். அவர்கள் இன்னொரு இடத்திற்கு மருமகளாக செல்கிற பொழுது அங்கிருக்கிற மாமியாருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பணிவிடை செய்ய வேண்டும், அங்கிருக்கிற உறவுகளை எப்படி ஆதரிக்க வேண்டும் என்கிற எல்லா நலவுகளையும் தெரிந்து கொள்வார்கள். அந்த நலவுகளையும் தீவைகளையும் சொல்லித் தருகிற ஒரே இடம் மதர்சாக்கள் மட்டும்தான். இதை அவர்கள் தெரிந்து கொண்டால் நன்றாக வாழ்வார்கள், தீமை விட்டும் அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள், மற்றவர்களுக்கும் நல்லதை ஏவுவார்கள், மற்றவர்களையும் தீயிலிருந்து தடுப்பார்கள். ஆக நாம் சிறந்த சமுதாயம் எது? அந்த பேற்றை வாங்கி கொடுத்தது எது? நல்லதை ஏவுவது, தீயதை தடுக்கும் என்கிற செயல்தான். அந்த செயல் கரெக்டாக சரியாக செம்மையாக சொல்லப்படுகிற ஒரே இடம் மதர்சா மட்டும்தான். இது போன்ற மதர்சாக்களுக்கு உங்களுடைய ஆதரவை அதிகமாக தாருங்கள். அதன் மூலமாக ஒரு சிறந்த சமுதாயம் உருவாகும். சிறந்த சமுதாயம் உருவாகிவிட்டால் நாளை நாம் சிறந்த சமுதாயமாக நாளை சொர்க்கத்தில் ஒன்றாக நுழைவோம். அப்படி நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஊருக்கும் இந்த ஊருடைய அனைத்து சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மாஷா அல்லாஹ். நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பான முறையில அழகிய பல கருத்துக்களை சொன்ன ஹஜரத் அவர்களுக்கு நமது ஹயாத்துல் இஸ்லாம் அகாடமியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. நேரம் குறுகிய நேரமாக இருப்பதனால் 8 மணிக்கு பாங்க சொல்லிடுவாங்க. அதுக்குள்ளார இன்ஷா அல்லாஹ் நம்ம நிகழ்ச்சியை முடிக்கணும். அப்படிங்கிறதால அடுத்த நிகழ்ச்சியாக நாம் நடத்திய யாசின் சூராவினுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய அவர்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்துவோம். பலரும் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல முறையிலே எழுதியிருக்கிறார்கள். அதிலே வடிகட்டி எடுத்ததுல 15 நபர்களை யாரை தேடு கொண்டு வருவது, 2வது கொண்டு வருவது அப்படிங்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது 15 நபர்களுடைய பெயர்களையும் எழுதி வாளில போட்டு குலுக்கி சிறு குழந்தைகளை எடுக்க சொல்லி அதில் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசை கொடுக்கலாம் என்கின்ற ஒரு முடிவை இந்த யாசின் கட்டுரையை திருத்திய நமது முகமது சித்திக் பத்ரி ஹசரத்துடைய ஆலோசனையின்படி செயல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அது இல்லாமல் இந்த யாசின் கட்டுரையில் கலந்து கொண்ட அனைவர்களுக்குமே ஆறுதல் பரிசு உண்டு. எல்லாமே நல்ல முறையில முயற்சி செய்திருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த போட்டிகளிலே நீங்கள் எல்லாமே வேற போட்டி நடக்கிறதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு நியத்தையும் வைங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல ரமலானி நடத்திய ரசாய முஸ்தபா சுன்னத் ஜமாத் ட்ரஸ்ட் நடத்திய கேள்வி பதில்ல நம்ம டோட்டலா ஒரு 300 பேர் கலந்துக்கிட்டாங்க மாவட்ட அளவுல. எப்பொழுதுமே ஒரு 7 ஆண்டு காலமாக நமது ஊரில் இருந்தா அதிகமான கொஸ்டின்கள் போறது வழக்கம். அதன் அடிப்படையில இந்த வருடம் 95 நபர்கள் நம்ம ஊர்ல இருந்து அந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு நம்ம ஊருக்காரங்க யாரும் வரல. இல்லை என்றாலும் கலந்து கொண்ட அனைவர்களுக்குமே ஆறுதல் பரிசு தந்திருக்கிறார்கள். அதையும் இன்ஷா அல்லாஹ் இங்கே தருவோம்.
அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யாசின் போட்டியில வந்து முதல் பரிசு பெற்ற நபரை தேர்வு செய்தாச்சு. ஏன்னா இருக்கிற கட்டுரைகளிலே அவங்க தான் நல்ல முறையில எழுதியிருக்கிறாங்க, முயற்சி செய்திருக்கிறாங்க. அதனால செகண்ட் தேர்ட மட்டும் தான் தேர்ந்தெடுக்க போறோம். அதுல இந்த வாளியில யார் எத்தனை பேர் சொன்னோமோ அத்தனை பேருடைய பெயர்களையும் அவருடைய நம்பர்களையும் எழுதி இதுல வச்சிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளே யாரையாவது ஒருத்தர் கூட்டி ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் பரிசு தேர்ந்தெடுக்க சொல்லுவோமா? நீங்க எல்லாம் சொன்னீங்கனாலும் சேர்ந்து எடுத்துடலாம். இன்ஷா அல்லாஹ். எடுக்க சொன்னாங்களா? எடுக்கலாமா? அஸ்வியா இப்படியா அதுக்கு அந்த சைடு வாங்க. ரெக்கார்ட் ஆகுதாப்பா? ஒரு சீட் எல்லாத்தையும் கலைக்க விட்டு ஏதாவது நடுங்க. அஜித்ரை கொடுத்துருங்க. அல்ஹம்துலில்லாஹ். செங்கிப்பட்டி மெஹராஜ் மஹத்தம் மருசாவுடைய மாணவி ஹசனா ஃபாத்திமா அவர்கள் இரண்டாவது பரிசாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து மூன்றாவது பரிசு யாராவது? ஆமா மூன்றாவது பரிசை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்போம். ஏதாவது எடுமா? அஜித்ரா கொடுங்க. அஜித்ரா கொடுங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாம் நிறையவே மார்க் போடணும்னு நினைச்சோம். என்ற போதிலும் பலரும் இதுல பங்கு பெற்றிருக்கிறாங்க. எப்படி நம்ம ஒரு ஆளை நம்ம பிரிச்சு எடுக்கிறது? நம்ம மேல கீழே இறக்கி போட்டுட்டோம்னா அல்லாஹுக்கும் பதில் சொல்லணுமே அப்படிங்கிற அடிப்படையில பேரை எழுதி போட்டுட்டோம். அதுல நம்ம ஹயாத்துல் இஸ்லாம் மதரசாவை சார்ந்த 500 ரிஃபாயா அவர்கள் மூன்றாவது பரிசை பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லவே இல்லை. செகண்ட் பரிசும் சொல்லியாச்சு, ஃபர்ஸ்ட் பரிசையும் சொல்லியாச்சு, தேர்ட் பரிசு சொல்லியாச்சு. முதல் பரிசு யாருக்குன்னு தெரியணுமா இல்லையா? கண்டிப்பா தெரியணுமா? இல்ல விட்டுருவோமா? கொடுக்க வேணாமா? மூன்றாவது பரிசு நாம நினைச்சது 2 பரிசு, ஒன்னு தஞ்சாவூருக்கு போவோம், ஒன்னு பட்டுக்கோட்டை போவேன்னு எங்களுடைய நியத்துல இருந்தது. இல்ல மூன்றுல 2 பரிசுமே திருப்பந்தூர்த்திக்கு வந்திருக்கு. ஒன்னு மூணாவது பரிசு, 2வது பரிசு செங்கிப்பட்டி. ஃபர்ஸ்ட் பரிசு யாருன்னா நம்ம மதரசால 10ஆம் வகுப்பு படிக்கின்ற, இங்கே மதரசால ஹயாத்துல் இஸ்லாம் மதரசால 10ஆம் வகுப்பு படிக்கின்ற ஹெச் அஃப்ரா அவர்களுக்கு முதல் பரிசு. மாஷா அல்லாஹ். நாரே தக்பீர், நாரே தக்பீர். இதுல வந்து என் பேர் வரலையே,
என் பேர் வரல அப்படிங்கிறத யாரும் வந்து என்ன செய்ய வேணாம், எந்த வகையிலும் கவலை கொள்ள வேண்டாம். ஏன்னா நம்ம பெரிய ஆய்வு செஞ்சிருக்கிறோம், யாசினை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். யாசின் ஓதுனா என்ன நன்மை, எதுக்கெல்லாம் ஓதணும் அப்படிங்கறத நல்லா செஞ்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் சிறந்த கூலி இருக்கு. இது ஒரு ஆறுதலுக்காக வேண்டி ஒரு சபைக்குல இது நடத்த வேண்டுமே, ஒரு விழா நடத்த வேண்டுமே என்பதற்காக வேண்டிதான். சரியா? அடுத்தடுத்த போட்டிகள்ல இன்ஷா அல்லாஹ் மற்றவங்களுக்கும் வழி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் கொடுக்கலாமா? அதையும் தாண்டி இந்த 90 கட்டுரைகளையும் சரி பார்த்து ஒவ்வொன்றாக அதற்கு நேரம் கொடுத்து திருத்திய நமது உஸ்தாத் முகமது சித்திக் ஹசரத் அவர்களுக்கும் பரிசு கொடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம மதரசா ஹயாத்துல் இஸ்லாம் அகாடமியின் சார்பாக அவர்களுக்கு நாமும் பரிசு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த பரிசு கொடுப்பதன் முதல் நிகழ்ச்சிக்கு முன்பாக நமதுக்கு மதரசாவுக்கு சிறப்புரையாற்ற வந்த நடுக்கடை முஹையத்தீன் ஆண்டவர் ஜும்ஆ பள்ளி வாசலுடைய இமாம் முஹம்மது இப்ராஹிம் அல் குதுசி ஹசரத் அவர்களுக்கு நமது மதரசா ஆசிரியர் முகமது சித்திக் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியம் செய்வார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக மூன்றாம் பரிசு ரிஃபாயாவை இங்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாம் பரிசு நமது மதரசா மாணவி ஐனு ரிஃபாயா அவர்களுக்கு சிறப்புரையாற்றிய முகமது இப்ராஹிம் அல் குதுசி ஹசரத் அவர்கள் பரிசை வழங்குவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். நாரே தக்பீர். இரண்டாவது பரிசு செங்கிப்பட்டியில இருக்கிறாங்க, அவங்கள போய் கொடுக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் நாம அங்க போகிறப்ப இல்ல நாங்கள வர வச்சு கொடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். முதல் பரிசு அஃப்ரா அவர்களுக்கு நம்ம சிறப்புரையாற்றி ஹசரத் அவர்கள் வழங்கி கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். தக்பீர். இரண்டாம் பரிசு ஹசரத்திலே கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். நான் போறப்ப இன்ஷா அல்லாஹ் கையில கொடுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். சந்தோஷம். கட்டுரை போட்டி பேர் சொல்ல இந்த யாசின் கட்டுரை போட்டியில மத்தவங்க கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்க வந்திருந்தீங்கன்னா பேரை நாங்க படிக்கிறேன், வந்தீங்கன்னா பரிசு வாங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சஃப்ரீன் ஜன்னா வந்திருக்கீங்களா? ஒரு வாலி ஹுபைரா, அடுத்து ஹுபைரா, खतीजा, साफिरा, साफिरा அடுத்த பேர் என்ன வரலையே. பாக்கி இங்க கீழே உட்கார்ந்துருக்கவங்க யாரும் வந்திருந்தீங்கனாலும் நீங்க போட்டியில கலந்துருந்தீங்கனாலும் வந்து வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் பிரைஸ். அப்படி இல்லைன்னா எல்லாருடைய கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, போன் அடிச்சு இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். யாரும் வந்தீங்களா?
உன் பேர் என்ன? அப்துல்லா. ஆமா இருக்கா அமீரா. அமீரா. அமீரா வந்திருக்கீங்களா? கீழே உட்காரு. உனக்கு யாசின் சூரா இல்ல கேள்வி பதில் தானே? சரி கொடுத்துருக்கியா? சரி அப்பா வச்சுக்க பார்த்துக்கலாம். வேற அவ்வளோதானே. உன் பேர் என்ன? முஹசினாவா? கொடுத்துருக்கேன் உன் பேர். இல்ல வந்திருக்கிறவங்க யாசின் போட்டியில கலந்துக்கிட்டுங்க. வேற யாரும் இருக்கீங்களா? சரி இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து ரமலான்ல நடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில பேரை படிக்கிறேன். அவங்க வந்து ஒருத்தங்களாம் வாங்கிக்கோங்க. இது இன்னொன்னு கடைசியா கொடுத்தீங்க பாரு, நான் படிக்கிற பேர் மட்டும் வாங்க. அப்துல் லத்தீப். வேற அஃப்ரா. எந்த அஃப்ராவா? பேர் கொடுத்தவங்க வாங்க. ஹபீப் நிசா. ஹபீப் நிசா. அப்சானா. அப்சானா இருக்கா? வரலையா? முசைபா. மர்சுகா நிலோஃபர். ஆத்திகா. இது வாங்கிட்டு போறோம். ஆத்திகா. வேற ஹதீஜா சாஃபிரா. ஒரு மணி. எஸ் ஆயிஷா. ஒரு மணி. இந்த சீட் இல்ல. எஸ் ஆயிஷா வரலையா? ஐஷாதா? ஐஷா. ஹுபைரா இருக்கா? ஹுபைரா. அப்துல்லா ஷரீஃப். அமீரா. சலீமா. சலீமா வரலையா? சரி. வேற சஃப்ரீன். சஃப்ரீன் ஜன்னா வாங்கியாச்சா? வாங்க. இன்னொரு அஃப்ரா இருக்கா? ஆஃப்ரீன். அஸ்மிதா. அவ்வளவுதானே. அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, உன் பேரு என்னம்மா? இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் பிரைஸ் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் யாருக்கு இல்லைன்னு நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே இன்ஷா அல்லாஹ் பிரைஸ் கொடுப்போம். சரியா? நம்ம அடுத்த நிகழ்ச்சி நடத்த சர்டிபிகேட் கொடுப்போம்ல இன்ஷா அல்லாஹ். இப்ப 5ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் எழுதினாங்களா இல்லையா? அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்போம்ல. அப்ப எல்லாத்துக்குமே கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக நம்ம அந்த யாசின் போட்டியை திருத்தி கொடுத்த முகமது சித்திக் ஹசரத் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக துவா ஓதுவோம். யானபி பைத்து சொல்லி சலாம் சொல்லிட்டு வாங்க சொல்றதுக்கு முன்னாடி கிளம்புவோம். எல்லாத்துக்குமே தபுருக்கு இருக்கு, வாங்கிட்டு போலாம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய இந்த சிறப்பு மிகு விழாவின் அழைப்பை ஏற்று வந்த ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகள் வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஹயாத்துல் இஸ்லாம் அகாடமியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக ஹசரத் அவர்கள் துஆவோடு நிறைவு பெறும் இன்ஷா அல்லாஹ். إلى حضرة النبي المصطفى أنبياء العظام وأولياء الكرام نبينا محمد صلى الله عليه وسلم إلى أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم
مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. யாருக்கு ஓத தெரியாது போல யாருமே ஓத மாட்டேங்கிறீங்களே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى يا رب العالمين. اللهم إنا نسألك علما نافعا وتفهيما كاملا وعملا متقبلا خيرا كثيرا برحمتك يا أرحم الراحمين. اللهم استر عوراتنا وآمن روعاتنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. يا نبي سلام عليكم مرحبا مرحبا بمرحبا. يا رسول سلام عليكم مرحبا مرحبا بمرحبا. يا حبيب سلام عليكم مرحبا مرحبا بمرحبا. صلوات الله عليكم مرحبا مرحبا بمرحبا. أشرق البدر علينا مرحبا مرحبا بمرحبا. فاختفت منه البدور مرحبا مرحبا بمرحبا. مثل حسنك ما رأينا مرحبا مرحبا بمرحبا. قلت يا وجه سروري مرحبا مرحبا بمرحبا. أنت شمس أنت بدر مرحبا مرحبا بمرحبا. أنت
نور فوق نوري مرحبا يا حبيبي يا محمد مرحبا مرحبا بمرحبا يا عروس الخافقين مرحبا مرحبا بمرحبا يا مؤيد يا ممد مرحبا مرحبا بمرحبا يا إمام القبلتين مرحبا مرحبا بمرحبا يا مؤيد يا ممد مرحبا مرحبا بمرحبا يا إمام القبلتين مرحبا مرحبا بمرحبا ما رأى وجها مرحبا 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 يا كريم الوالدين مرحبا مرحبا بمرحبا عوضك صافي المبارك مرحبا مرحبا بمرحبا وردنا يوم النشور مرحبا مرحبا بمرحبا أنت غفار الخطايا مرحبا مرحبا بمرحبا وردنا يوم النشور مرحبا مرحبا بمرحبا وذنوب الموبقات مرحبا مرحبا بمرحبا أنت ستار المساوي مرحبا مرحبا بمرحبا ومقيل العثرات مرحبا مرحبا بمرحبا يا ولي الحسنات مرحبا مرحبا بمرحبا يا رفيع الدرجات مرحبا بمرحبا كافر عني ذنوبي مرحبا مرحبا بمرحبا واعف لي عن سيئاتي مرحبا مرحبا بمرحبا عالم سر وأخفى مرحبا مرحبا بمرحبا مستجيب الدعوات مرحبا مرحبا بمرحبا ربي ارحمنا جميعا مرحبا مرحبا بمرحبا بجميع الصالحات مرحبا مرحبا بمرحبا لا إله إلا الله مرحبا مرحبا بمرحبا لا إله إلا الله مرحبا مرحبا بمرحبا لا إله إلا الله مرحبا مرحبا بمرحبا محمد رسول الله مرحبا مرحبا بمرحبا نبي سلام الله رسول سلام الله حبيبي سلام الله حتى ننكر الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل
وسلم அப்படியே அவங்க இடத்துல உட்காருங்க. தவறுக்கு கொடுங்கப்பா. சரி. ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.